அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போது மாநில 103வது பாடல், அதுக்கான விளக்கம் பார்ப்போம். கீதமாலை தலைவன் தலைவி, தலைவி கேள்வி கேட்பது போலும் தலைவர் பதில் அளிப்பது போலும் அமர்ந்திருக்கும். கீதமாலை முழுவதும் தலைவி என்பது வந்துட்டு பூரண அருளாலே கடவுளோடு பிரிவற்று என்றென்றும் விளங்க வேண்டி அதனை அருளாலே அடைய பெற்ற ராமலிங்க சுவாமிகள் திருவிழாவாச வள்ளல் பெருமான். தலைவர் அருட்பெருஞ்சோதி ஆனந்தர். இந்த கேள்வி பதில் எல்லாமே வந்துட்டு ராமலிங்க சுவாமிகள் அவர் திருவொற்றியில் இருக்கும்போது கேட்டுக்கிட்டாரு, அது அவருக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறத விட தோழியாகிய மனசுக்கு தெளிவு வரும் பொருட்டு இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. மற்றபடி வந்துட்டு இது வந்துட்டு ராமலிங்க சுவாமிகள் வந்துட்டு அவருக்கு கேள்வி கேட்டார், அவர் ஆன்சர் வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிறத விட நமக்கு தெளிவு வரும் பொருட்டு இந்த ஒரு பாவனையோட ஏற்றப்பட்டிருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நோக்கத்தோட நம்ம இதை பார்த்துக்கணும். மற்றபடி வந்துட்டு இது அவர் கோவில் போகும்போது அவர் இந்த கொஷின் எல்லாம் கேட்டாரு, அப்போ வந்துட்டு இது அவருக்கு வந்துட்டு இந்த ஆன்சர் எல்லாம் கிடைச்சிச்சுன்றதை விட நாம் தெளிவு பெறும் பொருட்டு இதை நமக்கு அமைஞ்சிருக்குன்றத எடுத்துக்கும் போது நாம் பலன் பெற்றுக்கொள்ள முடியும். இதனால வந்து புற உலக ஆராய்ச்சிக்கோ இல்லை வரலாற்று ஆராய்ச்சியோ எடுத்துக்காம முழுக்க முழுக்க சக்திசாரத்தின் பயன் கொண்டு எடுத்துப்பதற்காக தான் அருளை பெற்றது. இதற்கு விளக்கம் வந்துட்டு புலமை பெற்றவர்கள் வழங்குவது ஓரளவுக்கு நன்மையை வழங்கலாம். ஆனால் பூரண அருளாலே திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானின் தயவாலே முத்தேக சித்தியினை உணர்ந்து அனுபவத்தில் ஏற்று வள்ளல் பெருமானின் ஆணையினாலே நமக்கு தந்திருக்காங்க. முத்தேக சித்தி அனுபவத்தில் இருந்து உதிர்ந்த முத்துக்கள் தான் நம்ம இப்ப பார்க்க இந்த விளக்கம். ஸோ இந்த விளக்கம் அவ்வளவு சிறப்பு மிக்கது. இதை அருளியவர் திண்டுக்கல் தயா பிரகாச சுவாமி சரவணன். அவர் அந்நிலை அனுபவத்தை ஏற்று வள்ளல் பெருமானின் தயவாலே தயா பிரகாச சுவாமி சரவணானந்தர் தேசித்தி அனுபவத்தினை ஏற்று அந்நிலையிலிருந்து நமக்கு இது கிடைச்சிருக்கு. பாடலையும் விளக்கத்தையும் பார்ப்போம். 6 முகத்தார் தமை என்ற 5 முகத்தார் இவர் தமை நான் மாறு முகத்தீர் போல் ஒற்றி வைத்தீர் பதியை என்னென்றேன். 4 மலர் பூங்குழல் நீயோ நாமோ வைத்தது உன் மொழி பன்று ஏறுமொழி அன்று என்கின்றார், இதுதான் செய்தி என்னேடி. 6 முகத்தார் தமை என்ற 5 முகத்தார் இவர் தமை நான் மாறுமுகத்தீர் போல் ஒற்றி வைத்தீர் பதியை என்னென்றேன். 4 மலர் பூங்குழல் நீயோ நாம வைத்தது உன் மொழி மன்று ஏறுமொழி அன்று என்கின்றார், இதுதான் சரி என்னேடி. ஸோ உங்க 6 முகம் 5 முகம் என்னன்னு பார்ப்போம். 5 முகம் என்பது நாமசிவாய. அது வந்துட்டு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தானே. அவருக்குள்ளே அடங்கியிருக்கின்ற இன்பம் வெளிப்பட்டு விளங்க வேண்டி ஒன்றாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிற்பிலக்கத்தாலே ஆன்மாவாய் விளங்க வந்து ஆன்மாவிலிருந்து விரிந்து 5 காரியப்பட்டால இந்த புற பிரபஞ்சம் எல்லாமா இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. அப்படி இந்த தேகத்தை அப்படின்னா இந்த தேகத்துக்கும் நடக்கிற இந்த பிரபஞ்ச காரியப்பாட்டுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னா காரணக்கர்த்தா ஒன்றாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். ஏன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா அவருக்குள்ள இருக்கிற வெளிப்பட்டு விளங்க வேண்டி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த தேகம் தான் இந்த நாமசிவாய. இந்த தேகம் இருக்கும் போதுதான் இந்த தேகத்தை நாம் வந்துட்டு பக்குவப்படுத்தி தேகத்தை கொண்டு மனித தேகத்தை கொண்டு இதில் நமக்கு கிடைக்க பெற்றுள்ள மனதை கொண்டு மனதில் உள்ள அழுக்காறு அவாவைகளி போன்ற பல்வேறு குணங்களை எல்லாம் ஆண்டவரனுடைய அருளாலே சக்திசாரத்தினாலே நிறை தயவினாலே சுட்டு மேநிலையில் அவரும் நாமும் பிரிவற்று இருக்கும் சிறுநடு தளத்தில் வந்துட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இருக்காருங்கிற உண்மையான ஞானத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து பிரிவற்று இல்லாமலே இருந்து கொண்டு
ஐந்தொழில் காரியப்பாட்டால விளங்கி இருப்பதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அந்த அந்த நம் திறனடு கண்டு கொள்ளுகின்ற ஆத்ம ஜோதி தான் ஆறுமுகம். அதுதான் ஆறு முகத்தார் தமை என்று ஐந்து முகத்தார் அப்படின்னு சொல்லி ராமலிங்க சுவாமிகள் எழுதுறாங்க. ஸோ அப்படி இருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்த்து தான் நான் கேட்கிறேன், என்னப்பா உன்னுடைய அருளாலே இந்த தேகம் கிடைச்சு இந்த தேகத்துக்குள்ள இருக்கிற ஆறுமுகனாகிய அருட்ஜோதியை பார்க்க வச்சிங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சவர், பெரிய வல்லமை பொருந்தியவர். ஆனா நீங்க வந்துட்டு உங்களோட சொத்தான ஆன்மாவை ஒற்றி வச்சுட்டு ஒன்றும் அறியாதது போலவே இருக்கீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, வச்சது நீயா இல்ல நானா, உன் மொழியை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது, நியாய சபை ஏத்துக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கான விளக்கத்தை வந்துட்டு இதுக்குள்ள தொடர்ந்து இன்னும் இறங்கி பார்ப்போம். சுவாமியோட விளக்கத்தை, குருமத்திய ஆக்ஞாப்பிடத்தில் இருப்பது ஐமுக சதாசிவன் என்பர். அங்கு ஐம்புலன் உணர்வும் ஒடுங்கி நிற்க மனம் அசைவற்று மணியாகி ஒளியிட்டு பிரகாசிப்போம். அப்போது சிறநடு குலத்தே அருள்புரி ஒரு வடிவாகி ஆறுமுகனாய் திகழ காண்பர் அருள் பெற்றோர். ஸோ அருள் பெற்றோர் வந்துட்டு புலன் உணர்வு ஐம்புலன் உணர்வும் மனம் அசைவற்று ஒடுங்கியிருக்கும். அதாவது புருவ மத்தியத்துல கவனம் வைக்க 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 ஐம்புலன் உணர்வு ஒடுங்கும், மனம் அசைவற்று இருக்கும். அப்போது அந்த பயிற்சியை நம்முடைய முயற்சி என்பதை தாண்டி அருள் பெற்றோர்கள் மட்டும்தான் அந்நிலை நின்று சிறுநடுவில் இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்க முடியும். அதுதான் இங்க சொல்றாங்க. சிறுநடு குலத்தை இருக்கின்ற அருள்புரி ஒரு வழியாகி ஆறுமுகனாய் திகழ காண்பர் அருள் பெற்றோர். தயவோடு கூடிய கரண ஒழுக்கத்தில் புருவ நடுவிருந்து பழகி வர வர அங்கிருந்து ஒளி வடிவம் தலைநடு நின்று ஒளிர் அருட்பெருஞ்சோதியின் பிரதிபலிப்பாய் அறியப்பட்டு, சோ ஆண்டவனுடைய பிரதிபலிப்பு தான் பூர்வ மத்தியத்தில் இருக்குன்னு அறியப்பட்டு, முடிவில் அருட்பெருஞ்சோதி ஆறுமுகமாய் அது நாமாய் எங்கெங்கும் முன்னின்று எவமாய் விளங்கு கண்டு கொள்ளல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தூள பஞ்சாட்சார வடிவமாகி தேகத்தை வைத்தே ஷடாட்சார சண்முகத்தை கண்டு கொள்ள வேண்டும். இத்தேகத்தை வைத்தே ஆன்மாவை கண்டு கொள்ள வேண்டும். ஸோ தேகம்தான் தூள பஞ்சாட்சார வடிவம். இதை வைத்து ஷடாட்சார சண்முகத்தை கண்டு கொள்ள வேண்டும். ஷடாட்சார சண்முகம் தான் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. ஐந்து முகத்தார் புறம் சூழ் உடம்பு, ஆறு முகத்தார் அகம் ஒளிர் ஆன்மாவாம். தயவோடு கூடிய கரண ஒழுக்கம். இப்போ எல்லாருமே மெடிடேஷன் பண்றாங்க. ஆனா எல்லாருக்குமே இந்த ரியலைசேஷன் கிடைக்குதானா? கிடைக்கிறது இல்லை. தயவோடு கூடிய கரண ஒழுக்கம் அப்படிங்கிறது ஆண்டவனுடைய அருளாலே தான் நம் மனம் சுத்தம் பெற்று, அவருடைய அருளாலே தான் மனம் மேன்நிலையில் குவிந்து அவரை அறிவது போல் நமக்கான ஒரு உணர்வு கிடைக்கப்பெற்று அங்கிருந்து நாம் விரிந்து வாழ்கின்ற ஒரு உணர்வு கிடைக்கும். அதுதான் தயவோடு கூடிய கரண ஒழுக்கம். மனம் நாம தயவு இல்லாம கடின சித்தம் கொண்டு எவ்வளவு பயிற்சி செஞ்சாலும், வேறு சில அனுபவங்கள் ஏதோ கிடைச்சாலும் கூட அது எல்லாமே வள்ளல் பெருமான் சொன்னது கிடையாது. வள்ளலார் சொன்ன எல்லாத்துலயுமே எதுலயுமே தயவுங்கிற ஒரு அம்சம் இல்லாம இருக்கவே இருக்காது. கம்பேஷன், ஜீவகாருண்யம் தான் அதோட கோர். நம்ம கிடைத்த மனசை கிடைத்த மனமா இருந்தாலும் சரி, இல்லை இந்த உடலா இருந்தாலும் சரி, இல்லை பொருளா இருந்தாலும் சரி, உறவு முறைகளா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே பரம்பொருள் எல்லாமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி சச்சிதானந்த மயமாய் விளங்குவதற்கு வேண்டி நடத்திக்கிட்டு இருக்காரோ, அதற்கு ஏற்றார் போல நமக்கு கிடைத்ததெல்லாம் அந்த லைன்ஸ், அந்த கோட்டோட நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்படி நாம் நம்முடைய எண்ணமும் சொல்லும் உணர்வும் தயவு நோக்கி இருக்க அப்போது மனம் இயல்பாக மேனிலை கூடுகின்ற அந்த ஒரு ஸ்திரத்தை பெறும் அவருடைய அருளாலே. அப்படி நாம் அந்த தயவோடு கரண ஒழுக்கத்தை பின்பற்றணும். கரண ஒழுக்கம் என்பது புருவ மத்தியத்துல கவனம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாமே தயவுடன் கூடியதா தான் இருக்கணும்.
தயவோடு செய்யும் போது அது சத்துசாரத்தோடு இணைந்து செய்யும் போது பேருண்மைகளை உணர்ந்து கொண்டு அந்த உணர்விலே இருக்கும்போது மனம் இயல்பாகவே அமைதி பெறும். மனம் இயல்பாகவே அலையாது. மனம் இயல்பாகவே ஆண்டவரை நாடுகின்ற தன்மையை பெறும். இது எல்லாமே சக்திசாரமும் பரோபகாரமும் இணைந்திருக்கின்ற ஜீவகாரணத்தை கொண்டு தயவை கொண்டு செய்கின்ற கரண ஒழுக்கம். அதுதான் தயவோடு கூடிய கரண ஒழுக்கத்துல இருந்து குருவனிடத்திலிருந்து பழகி வரணும் பழகால் அப்படின்னு சொல்லி இங்க போடுறாங்க. அப்படி இருக்கும்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டோட பிரதிபலிப்பு தான் குருவ மத்தியில இருந்து பின் ஆறுமுகமாய் ஆறுமுகமாய் அது நாமாய் எங்கெங்கும் முன்னின்று எவமாய் வெண்ணி கொண்டுள்ளாகும். தூள பஞ்சாட்சார வடிவமாக தேகத்தை வைத்தே ஷடாட்சார சண்முகத்தை கண்டு கொள்ள வேண்டும். இத்தேகத்தை வைத்தே ஆன்மாவை கண்டு கொள்ள முடியும். 5 முகத்தார் புறஞ்சூழ் உடம்பு, 6 முகத்தார் அகமுளிர் ஆன்மாவாம். இத்தேகத்திற்கும் ஆன்மாவிற்கும் உள்ள தொடர்பு புரிந்து கொள்ள முடிகின்றது இல்லை. கடவுள் புற உடலை ஒற்றியாக வைத்திருக்கின்றார். தேக சம்பந்தம் கொண்ட ஜீவான்ம தலைவியோ அகம் ஒளிர் ஆன்மாவையே ஒற்றியாக காண்கிறாள். கடவுள் வந்துட்டு கொஞ்ச காலத்துக்கு வந்துட்டு நமக்கு இந்த ஆன்மாவும் உடல் நம்ம கையில 2 கொடுத்த மாதிரி இருக்கு. ஆனா தலைவி என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா, கடவுள் நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காங்க, ஆன்மா வந்து நமக்கு வந்துட்டு பிரிவற்று இருக்கும், நாம தனியாகவும் கடவுள் தனியாகவும் இருக்கும். கடவுள் ஒற்றியை புறம் வைத்துள்ளது பக்குவம் பொருட்டாம். ஆனால் தலைவி ஆன்ம ஒற்றியை அகம் கண்டு பிரிவுற்று இருப்பது விலக்கி வைத்திருப்பதாக தோற்றுகிறது. ஆகையால் கடவுள் செயல் நியாயம், இவள் பிரிந்திருப்பது நியாயம் இல்லை. ஸோ கடவுள் ஏன் வந்துட்டு இந்த தேகத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காருன்னா, நம்மளே பக்குவப்பட்டு நம்முடைய அனுபவத்தினாலே புற விஷயத்துல நமக்கு கிடைக்கிற இன்பமும் துன்பமும் எதுவுமே நிலைக்க போறது கிடையாது. எல்லாமே நிலையாம அழிஞ்சு போகக்கூடியதுதான். நிலையான ஒரு பொருள் அகம் இருக்கிறது, அது இன்பமே உடையது, சச்சிதானந்தமயமே வடிவான சச்சிதானந்தமே உடையது. அப்போது அதை நாம் அனுபவத்திலே அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பக்குவம் வருவிக்கிறது பொருட்டு தான் இந்த ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இதுல கிடைக்கிற இன்ப துன்பங்கள், பல பாடங்கள், பல படிப்பினைகள், நம்ம பல சூழ்நிலைகள் கடந்து அறிவு அனுபவங்களை ஏற்று அதுவும் பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு செல் உயிரினத்திலிருந்து வேறு கோடி எண்ணற்ற தேகங்களை எடுத்து சூழ்நிலை எடுத்து வந்திருக்கும். இது எல்லாமே பக்குவம் வருவிக்கும் பொருட்டு நமக்கு வந்து இது கொஞ்சம் காலத்துக்கு கொடுத்த மாதிரி இந்த ஆன்மாவும் இந்த தேக சூழ்நிலையும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா தலைவி வந்துட்டு இது எல்லாம் இப்போ தலைவி அறிந்து கொண்டு இனிமேலும் கடவுள் அறிந்து கொண்ட தலைவி வந்துட்டு கடவுள் பிரிஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லி அது நியாயம் இல்லைன்னு சொல்றதுல இருந்து சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இருக்காரு, சச்சிதானந்த மயமா விளங்குவதன் நோக்கி அவர் ஒருத்தர் தான் செயல்பட்டு இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒருத்தன் இருக்கேன், நான் தனியா இருக்கேன்னு நினைக்கிறதுக்கு வந்துட்டு சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. எது சரி எது சரியில்லை என்று பார்க்கும்போது இவளது பதியை ஒற்றி வைத்துள்ளது நியாய சபை ஏற்காத ஒன்றாம். உள்ளிருக்கும் ஆன்ம பதியே திருவொற்றியாக இருக்கிறது. ஸோ திருவொற்றியூர் தான் ஆன்மா. அது எழுந்தருளி இருக்கின்ற தியாகராஜ பெருமான் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். எல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் எங்குமாய் நிரம்பியிருக்கின்ற தகராக பெருவெளி தான் எகர ஆன்மாவை தன் முழு இயல்போடு வந்து ஐஞ்சக்தி காரியப்பாட்டால புற உலகம் எல்லாமா விரிந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்ப திருவொற்றியூருங்கிறது ஆன்மனா, திருவொற்றியூர் எழுந்திரில் இருக்கின்ற தியாகராஜ பெருமான் தான் எல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். கடவுள் இந்த மனித தேகமாகிய ஒற்றியை இவளது உரிமையாக்கிவிட்டு விலகி இருப்பதாக தோற்றுகிறது. பக்குவசத்தால் தலைவி தலைவன் பால் புகழடைந்து உட்கூடி இருக்க அக ஒற்றியின் இயல்பு விரிந்து புற ஒற்றியாம் உடம்பையும் தன் உரிமையாக்கி கொண்டு இனிது மகிழ்ந்திருக்க திருவருள் பாலிக்கப்படுவது உண்மை. சரி பாருங்க, அப்படின்னா என்ன அப்படின்னா கடவுள் ஒருத்தர் தான் செயல்பட்டு இருக்காரு. என்ன நோக்கத்தோட? சச்சிதானந்தமயமா விளங்குவதை நோக்கத்தோட எவ்வுயிரும் அந்நிலையில் மேநிலைக்கு ஏற்றும் போட்டு செயல்பட்டு இருக்காரு. சர்வஜீவ தயாபரராகிய ஆண்டவரின் தயவை பெறுவதற்கு நாம் நம்முடைய ஜீவ தயவை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஜீவ தயவிலே நம் மனம் இருப்பதற்கு சக்திசாரமும் பரபகம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இது அனைத்தையும் செய்ய வைப்பது ஆண்டவர் தான். எனவே ஆண்டவரையே போல் அடைந்த வேண்டும். ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே. ஆண்டவரையே நாம் சரண்டர் அடையணும். அப்படி சரண்டர் அடைகிறதுக்கும் அவரை தான் ஹெல்ப் பண்ணணும்.
நாம் அவரை புகழடைவதற்கும் அவர்தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே துணையாக கொள்ள வேண்டும். பக்குவசத்தால் தலைவி தலைவன் பால் புகழடைந்து உட்கூடி மேல்நிலையில் அங்க இருக்க. மேல்நிலை என்பது வந்துட்டு ஏதோ ஒரு தவ பயிற்சி அப்படிங்கிறத விட மனம் விசாரத்தினாலே தெளிவு பெற்று ஆண்டவர் ஒருவருடைய அருள்தான் நமக்கு உண்மையான இன்பம் கிடைக்க போகுதுன்னு நம்ம தெளிந்து அவருடைய அருளை பெறுவதை நோக்கியே நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கும் போது, அவரையே நம்ம சரண்டர் அடைஞ்சு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கும் போது இருந்து மனமடங்கி இருந்து என் பேரை மனமடங்கி இருப்பதென்று என்பது போல எல்லாமே அவர் நடத்துறாருன்னு சொல்லி எதற்கும் கவலையோ அச்சமோ பயமோ இல்லை எதை கண்டும் வியப்போ ஆச்சரியமோ ஆசையோ கொள்ளாம எல்லாமே தயவுக்காக நடந்துகிட்டு இருக்கு. தயவு ஒண்ணுதான் இருக்கு, தயவு தான் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு ஞானம் கிடைக்க பெறும் வரை இதெல்லாம் உபய ஞானமாக நம் மனசிலே ஆழமாக இருத்தி கொண்டு உண்மை ஞானத்தை நோக்கி சீராக பயணித்து புகழடைந்து உட்கூடியிருக்கும் போது அகம் இருக்கின்ற ஆண்டவரே விரிந்து புறவொற்றியாம் உடம்பையும் தன்னுடைய உரிமையாக்கி கொண்டு இனிதி மகிழ்ந்திருக்க திருவருள் பாலிக்கப்படுவது உண்மை. ஸோ அவரே புறவுடல் விரிஞ்சு நித்திய இந்த அழிகின்ற தேகமும் நித்தியத்துவம் பெற்று என்றென்றும் வாழ வழி செய்யப்படும். அதற்கு திருவருள் பாலிக்கப்படுவது உண்மை. இந்த பாடலுக்கு இனிது விளக்கம் அமைச்சு கொடுத்த தயாபரகசர் சரவணந்த சுவாமிகளுடைய திருவடிகளையே வணங்கி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வள்ளல் பெருமான் கடல் வாழ்த்துவதே நம்முடைய வாழ்க்கையாக. அருட்பெருஞ்சோதி.